வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. நம்ம 4 விதமான கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு ஹாட் பேன் எடுத்துக்கோம். அதில் ஒரு கப் நம்ம அவல் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம வெறும் வானிலையில் அவலை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ வறுத்த ரவையை இந்த மாதிரி திரியாக நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நாம் தேங்காய் 1 கப் சேர்த்து முந்திரி பருப்பு 5-6 போட்டு நம்ம இதை மாதிரி வறுத்துக்கலாம். பிஞ்சு அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நாம் இப்போது 1 கப் அளவுக்கு வெல்லத்தை உருக்கி வச்சுருக்கோம். அதை இப்போ நம்ம இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அது 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அவலை இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ட்ரையாக நம்ம வர வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்காக ரொம்பவும் வறுத்துற வேண்டாம், நமக்கு ரொம்ப கெட்டியாகிடும். இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு தேங்காய் வெல்லம் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதில் நம்ம 1 கப் எள்ளு சேர்த்து 8 பாதாம் 7 முந்திரி, இப்போ இது 2ஐயும் நல்லா வறுத்துக்கோங்க எள்ளோடு சேர்த்து. அதுக்கப்புறமா 1 கை அளவுக்கு நம்ம தேங்காய் துருவலை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வறுத்து நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு நம்ம இப்போ வெள்ளை கரைசலை இப்போ சேர்க்குறோம். இப்போ இதை நல்லா அடுப்பில் இந்த மாதிரி 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருந்த அந்த எள்ளு பவுடரை இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். 2 நிமிஷம் அதையும் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி அளவுக்கு வர வரைக்கும் இது பண்ணுங்கள். இப்போ நமக்கு 2 ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ 1 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் நெய்யும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதில் நாம் கொதிக்க வச்சுருந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு அதில் பாதி தனியாக நீங்கள் எடுத்து வச்சுருங்க. மீதி மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அமுக்கி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம நெய் தடவிடலாம். ஏன்னா மாவு நல்லா காயாமல் இருக்கும். இப்போது மீதி எடுத்து வச்சுருந்தீங்களா அதை நம்ம உருண்டையாக சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி வச்சிடலாம். இப்போ அந்த உருண்டைகளை நம்ம இப்போது ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். இதை நாங்கள் அம்மணி கொழுக்கட்டை அப்படி சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு மோல்டு எடுத்துக்கோங்க. அதில் நம்ம மாவை நல்லா அமுக்கி விட்டுடுங்க. இந்த மாதிரி 2 பக்கம் இருக்கிற சைட்லேயும் நம்ம மாவை நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம உள்ள தேங்காய் வெல்லம் போட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இப்போ உருண்டை திரட்டி இப்போ நம்ம உள்ளே வச்சு இதை வச்சு அமுக்கிடலாம். வெளியில் இருக்கிற மாவுங்களை இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுடலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி மோல்டில் இருக்கிற கொழுக்கட்டை இப்போ இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நான் இந்த மாதிரி ஒரு மோல்டு எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் மாவை நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எள்ளோட ஸ்டஃபிங்கை எடுத்து இதில் வச்சு அழுத்தி விட்டுடுங்க. சைடில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்து விட்டுருங்க. அது ஒரு இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு சின்ன அளவுக்கு நான் மாவை எடுத்து எல்லா பக்கமும் சைடில் தட்டி விட்டு நடுவில் எள்ளோட அந்த ஸ்டஃபிங்கை வச்சு இந்த மாதிரி கைகளால் இந்த மாதிரி எட்ஜஸை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி அழுத்தி வெட்டிக்கோங்க. இப்போ அதே மாதிரியே நான் சின்ன கொஞ்சமாக எடுத்து மாவு எடுத்துருக்கிறேன். இதை ஃபுல் பக்கமாக எல்லா பக்கமும் நம்ம தட்டி விட்டுட்டு அதே மாதிரியே எள்ளோட ஸ்டஃபிங்கை வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. எட்ஜஸை அழுத்தி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி விட்டுக்கிட்டே வாங்க. இப்போது இந்த மாதிரியும் 2-3 தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அம்மணி கொழுக்கட்டையை வேக வச்சுருந்தாங்களா, அதை இப்போ இதில் சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் இதில் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இட்லி பொடியை இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க.
வந்து நமக்கு அம்முனி கொழுக்கட்டை தனியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மற்ற கொழுக்கட்டை நம்ம நிறைய ஷேப்பில் நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சுருந்தீங்களா, அதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு எல்லா கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா கொழுக்கட்டையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்களோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.